இப்ப அடுத்ததா மிக மிக இன்னொரு முக்கியமானது ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஜியோ டேகிங் அப்படின்னு. இந்த ஜியோ டேகிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதனால வந்ததுங்கிறது இதெல்லாம் நம்ம கேட்கும் போது அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. ஊழல்ல வந்து அப்படியே பிஹெச்டி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் எல்லாம் அவங்கவங்க டபுள் பிஹெச்டி பண்ண மாதிரி செஞ்சிருக்காங்க. போலியான பேரு, ஓகே, தொழிலாளர்களுடைய பேரு, அதுக்கப்புறமா பைசா கமிஷன் ஏஜென்ட்ல வாங்குறது, அதுக்கப்புறம் ரேஷன் கடையில உணவுப் பொருள் கொடுக்கணும், அதுல ஒரு ஊழல். இப்ப அடுத்ததா வந்திருக்கிற ஊழல் எதுல, எந்த ஏரியால அப்படின்னா, இந்த குளமோ ஏரியோ இது வரும். இத வந்து எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, ஒரே குளத்துக்கு பலமுறை சீரமைப்பு செஞ்சதாக, அங்க வேலை செஞ்சதாக காமிச்சு பணம் வாங்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இதுக்காகத்தான் இப்ப என்ன பண்ணிருக்கு இந்த அரசு, என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜியோ டேகிங், சேட்டலைட் மூலமா அந்த ஜியோ டேகிங் வந்து இஸ்ரோவினுடைய புவன் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ. அவங்க சேட்டலைட், அந்த சேட்டலைட் மூலமா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல, இந்த கிராமத்துல, இந்த இடத்துல இருக்கிற குளம் அல்லது ஏரி ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது, மராமத்து வேலைகள் செய்யப்பட்டன அப்படின்னு இந்த டிஜிட்டல் அசெட் கிரியேஷன் சொன்னாங்களா, அதுல கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்றோம். நீங்க அடுத்த தரம் அதே இடத்த காமிச்சு இந்த இடத்துல நாங்க வேலை செய்யணும் அப்படின்னாக்க நடக்காது. இந்த மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க. ஒரே குளம் ஒரே ஏரிக்கு 2-3 தரம் வேலை செஞ்சதா வெறும் கணக்கு மட்டும் காமிச்சிட்டு பணத்தை கொள்ளையடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஜியோ டேகிங் இப்ப புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வரைக்கும் இந்த ஜியோ டேகிங் படி 6.13 சொத்துக்கள், அதாவது ஏரிகள், குளங்கள், ரோடுகள், வேற எதுவோ வேணாலும் இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், மக்களுக்கானது, அது எல்லாத்தையுமே நீங்க டிஜிட்டல் கணினி மூலமாக விசாரித்து தெரிந்து கொள்ளலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். அதை வந்து கிளியரா அதுல எல்லா டேட்டாவும் இருக்கு. அதை நீங்க திருப்பி செய்ய முடியாது. இது ஒரு முக்கியமான. அதனால மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தையே காமிச்சு பணம் கொள்ளையடிப்பது தவிர்க்கப்பட்டது ஜியோ டேகிங்கால. அடுத்ததா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னாக்கா, முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிராமத்திலயோ இல்ல ஒரு டவுன்லயோ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து ஆதரவா மக்கள் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யும். இன்னொரு இடத்துல ஏடிஎம்கேக்கு போடலாம். இது வந்து பரவலா இந்த குற்றச்சாட்டு இருக்கு. கொங்கு ரீஜன்ல டிஎம்கேக்கு அதிகமான ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு அது தவிர்க்கப்படுகிறது. அதற்கு வந்து நிறைய உதவிகள் எதுவுமே செய்யல, அரசு சார்ந்த திட்டங்கள் எதுவுமே அங்க போய் சேரலங்கிற குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. இப்ப அதைத்தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல, நான் தமிழ் இந்த வீடியோ சொல்றதுனால இது தமிழ்நாடு குறிப்பா எடுத்து உதாரணத்துக்கு எடுத்து, இது பல மாநிலங்கள்லயும் இதே கூத்து தான் நடந்துருக்கு. எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவா இருக்காங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த இடத்துல மட்டும்தான் இந்த வேலைகளை செய்யறாங்க, மற்ற இடத்துல செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா ஒண்ணு புரியல, மற்ற இடத்துல செஞ்சா ஓ இந்த அரசு நமக்கு செய்யுதுன்னு அடுத்த எலெக்ஷன் அவங்களும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்கிறது அவங்களுக்கு புரியல. சரி விடுங்க, இது கொள்ளையடிக்கிறது தானே. அண்ட் மோரோவர் அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே யாருக்கு கொடுப்பாங்க, அந்த ஆட்களுக்கோ, அந்த கான்ட்ராக்டோ, அந்த ஏஜென்ட்டோ எல்லாமே அந்த ஆளுங்கட்சியினுடைய ஆட்களுக்கு தான் அது போய் சேருது அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப அடுத்ததா எதை வரான் அப்படின்னாக்கா, அப்ப அந்த ஆளுங்கட்சி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க, அந்த மக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் செய்வாங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இருக்கிறது, அதுக்காக செய்யப்பட்ட மராமத்து வேலைகள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது இல்லாம இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்னொரு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, யுக்த் தாரா அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யுக்த் தாரா போர்ட்டல்ல என்னன்னா, சயின்டிபிக்கா அறிவியல் மற்றும் தேவை இவை எல்லாத்தையும் முன்னெடுத்து அதன்படி எந்த குளம், எந்த ஏரி, எந்த ஆறுல கால்வாய் வெட்ட வேண்டும், எந்த இடத்துல விவசாயத்திற்கான பயன்கள் குறைவாக இருக்கு, அதை எப்படி மேம்படுத்தும், இதையெல்லாம் சயின்டிபிக்கா ஆராய்ந்து அதன்படி அது ஐடென்டிஃபை பண்ணப்படும். ஓ இந்த குளம், இந்த ஏரி, இந்த ஆறு, இந்த ரோடு இது தேவை. ஆக இந்த 100 நாள் வேலை திட்டமோ இல்ல இப்ப புதிதாக சட்டத்தின்படி வந்திருக்கக்கூடிய விபி ஜிராம்ஜி திட்டமோ அதுல 125 நாள் வேலை அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. 100 நாள்ல இருந்து 125 நாள் அதிகப்படுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தேவைக்கு ஏற்ப அறிவியல் ரீதியாக எல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த இடத்துல கொண்டு போய் இந்த ப்ரோக்ராம செய்ய போறாங்க, வேலைகளை நடத்தி நாட்டினுடைய தரத்தை உயர்த்த போறாங்க அப்படிங்கிறதும் வந்து. இதன்படி என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, இது வந்து ஒரு மிஷன் மோட் அப்படின்னா குறிக்கோள் சார்ந்த முன்னெடுப்பு, அதர் சார்ந்த நமக்கு பலன்கள் எப்படிங்கிறது பார்க்கலாம். மிஷன் அம்ரித் சரோவர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்காங்க. சரோவர்னா அணை இல்ல நீர்நிலை அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மிஷன்ங்கிறது வந்து ஒரு குறிக்கோளுடைய கூடிய, அம்ரித் அப்படிங்கிறது வந்து எல்லாமே அமிர்தம். ஸோ இந்த மிஷன் அம்ரித் சரோவர் அப்படின்ற பேர் நல்ல பேரா வச்சிருக்காங்க. அசெட் கிரியேஷன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 75 நீர்நிலைகளை ஒன்னு புதிதாக அமைக்க வேண்டும், ஏற்கனவே இருப்பதை மறுசீரமைத்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 இடங்கள்ல
இந்த மாதிரி செய்யணும். ஒண்ணு புதுசா கட்டு, இல்ல இருக்கிறத மராமத்து பண்ணி அதை திருப்பி மீட்டெடு. அந்த மாதிரி ஒரு இதன்படி கிட்டத்தட்ட 68,000 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி பணம் செலவு செஞ்சு மக்களுக்கு வேலையும் கொடுத்து அதன் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது 68. இது 2025 வரைக்கும் 46,000 திட்டங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்ததுல மட்டும் எம்என் நரேகாலேயே செஞ்சிருக்காங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது 68ல 46 போச்சுன்னா மிச்சம் 22,000 வேற திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தி நமக்கு. சரி, இதை தவிர ஏன்னா இங்கதான் எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, பாஜக சொல்வதையோ இல்ல RSS சொல்வதையோ இல்ல அதை சார்ந்த அமைப்புகள் யாரு என்ன சொன்னாலும் சங்கி, அவன் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்கல்ல. இவங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்ச இடமாச்சே ஜெர்மனி. அங்க இருக்கிற ஒரு அமைப்பை கூட்டு வந்திருக்கு, GIZ. இது ஒரு ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு உலகளாவிய நிறுவனம், இது ஒரு அமைப்பு. அவங்க இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், வாட்டர் பாடி ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் பற்றிய தரவுகள், இது எல்லாத்தையும் பெரிய அளவுல ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு அறிக்கை எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க இங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. ஜெர்மனின உடனே நடுவில் ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு, ராகுல் காந்தி ஜெர்மனிக்கு போயிருக்காரு 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதி பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி அக்கறையே இல்லை, கவலையும் கிடையாது. பெருசா கேள்வி கேட்கிறாரு, ஒரு இதை போட்டுட்டு, ஐ எம் ஆஸ்கிங், நான் கேட்கறேன் அப்படின்னு. என்ன கேட்கறேங்கன்னு அவருக்கே புரியுது. அமித்ஷா விட்டு வாங்கிட்டாரு அவரை. பதில் சொல்லும் போது நீங்க இந்த பார்லிமெண்ட் செஷன்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்டையர் காங்கிரஸ், DMK எல்லாம் அந்த இந்தி கூட்டணி எல்லாம் எழுந்து வெளியில ஓடுறாங்க. அப்படியே கிரண் ரிஜிஜு சத்தம் போட்டு சொல்றாரு, கேள்வி கேட்டீங்களே பதில கேட்டுட்டு போங்க அப்படின்னு. இல்ல, ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெறும் ஏதோ சும்மா ஒரு சலசலப்புக்கு ஒரு கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். அதுக்கான பதில்லாம் தேவைங்கிறதே கிடையாது. எப்படி பீகார்ல நான் திருப்பி சொன்னேனோ, அங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே ராகுல் காந்தி பிரச்சாரமே ஈடுபடவே இல்லை. அவர் தோற்க போறாருன்னு தெரியும். அவர் எதுக்கு சும்மா ஏதோ அள்ளி வீசி ஏதோ பொய்யெல்லாம் சொல்லி சமாளி மக்களை கொஞ்ச நேரம் காமெடி மாதிரி குஷிப்படுத்தி வச்சிருந்தாரு. இப்ப பாராளுமன்றத்திலயும் அதே தான் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வரி பணங்க, ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட் நடத்தணும்னா பல கோடி ரூபாய் செலவாகுது. கொஞ்சம் கூட பொறுப்பு உணர்ச்சியே கிடையாது. ஒரு ஜெர்மனி ஓடி போயிட்டாரு. அந்த தகவல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கே அதை படிக்க எனக்கு தப்பு மேல தப்பு செய்யறதோட இல்லாம நகைப்புக்கு இடமாக இன்னும் அதிகமாக அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. அது தனி வீடியோ போடுறேன் நான், நல்லா இருக்கும். ஜெர்மனி போயிருக்காரு. உடனே எல்லாரும் கேட்கலாம், சார் இப்ப நரேந்திர மோடி பாரத பிரதமர் கூட தான் 3 நாடுகள் போயிட்டு வந்தாரு. ஜோர்டான் போனாரு, அப்புறம் ஒமான் போனாரு, அப்புறம் எத்தியோப்பியாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது அதனுடைய முன்னெடுப்புகளும் அதற்கான தரவுகளும் அதுக்கப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பார்க்கணும். இவர் என்ன பண்றாரு, அங்க போய் எப்ப பார்த்தாலும் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் டெட், இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தரம் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட பேசுறேன். இப்ப அடுத்ததா அந்த GIZ அப்படிங்கிற ஜெர்மன் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்த அரசு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இவங்க இந்த மாதிரி நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறதுக்கான செய்யப்பட்டுள்ள முயற்சி மூலமா மிக மிக பாராட்ட விட வேண்டியது ஒண்ணு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதோட இல்லாம நிலத்தடி நீர் அதிகமாயிருக்கு, லெவல் ஏறிக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க. அதை குறிப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க GIZ அப்படின்னு கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா அது ஜெர்மன் நேம்ல ஜெர்மனில வரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு படிக்கிறது, அதனாலதான் நான் ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியல. ஓப்பனா ஒத்துக்கிறேன். சில பேர் இந்த பரு, பீரோ, ப்ரூவா என்னென்னமோ எல்லாம் போடுவாங்க. நான் திருப்பி சொல்றேன், என்னுடைய தாய்மொழி தமிழ். எனக்கு ஓரளவுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் வருதோ அவ்வளவுதான். நமக்கு அது நம்மளுடைய செய்தி நமக்கு புரிஞ்சா போறோங்கிறது தான் முக்கியமானது. அவங்க வச்சிருக்கிற இந்த இட்டாலியன் நேமோ மொழியிலயோ பிரெஞ்சு மொழியிலயோ இருக்கிறது நமக்கு ஒத்து வராது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் நான் முயற்சி எடுக்கிறேன், எப்படியாவது ஒரு சரியான உச்சரிப்பை கொண்டு வரணுங்கிறதுக்கான பிரயத்தனம். தவறாக இருந்தா கொஞ்சம் எனக்காக அது ஏதோ கொஞ்சம் தவறி உச்சரிச்சிட்டாரு, கடந்து போவோம், விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதோட என்ன ஒரு சிறு மன்னிப்பு எனக்கு கொடுத்துட்டு கடந்து செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது, இதுக்கப்புறம் இன்னும் பல தகவல்கள் இருக்கு. காங்கிரஸ் வைக்கிற மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ரொம்ப குறைவு, காங்கிரஸ்ல தான் பெஸ்டா செஞ்சோம், இப்ப ஒண்ணுமே இல்ல, நிதி ஒதுக்கீடே குறைச்சிட்டாங்க. அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டது. 2024-25 பட்ஜெட்ல 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இருப்பதிலே இந்த திட்டத்தின் சரித்திரத்திலேயே மிக மிக அதிகமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யோசிச்சு பாருங்க, 42,534 கோடி சுவாகா பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி குறைஞ்சிருக்கும்? அது அதிகமாக ஆயிருந்தா தானே சாப்பிட்டு இருக்க முடியும், கொள்ளையடிச்சு. அதை பார்க்க வேண்டாமா? அப்பனா மொத்த திட்டம் 50,000 வச்சாக்க அப்ப ஒரு 5% கூட மக்கள்
மக்களுக்கு போய் சேரல, அந்த உழைப்பாளர்களுக்கு போய் சேரல. எல்லாமே அரசியல்வாதி தாங்க எடுத்துக்கிட்டாங்களா? இந்த காங்கிரஸ், இந்த டிஎம்கே, இந்த இந்தி கூட்டணி இருக்கிறவங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னா 86,000 கோடி 2024 இதை விட இன்னும் ஒரு படி மேல போய் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கோவிட் டயத்துல 2019-20 அந்த காலகட்டத்துல 1.1 லட்சம் கோடி மிகப்பெரிய ரெக்கார்டு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நாங்க கொடுத்திருக்கோம், இந்த மாதிரி பொய்யுரைகளை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் திட்டத்தை பத்தின சில அனுகூலமான செய்திகள், அதாவது இந்த மேம்படுத்த திட்டம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணமா எதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 100ல இருந்து 125 நாளாக ஆக்க, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்ததா என்ன அப்பனா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இன்னொரு 25% அதிக வருமானம் வரும். அப்ப அதிக வருமானம் வரும்போது அந்த வெறும் ஏதோ பெயரளவுக்கு ஒரு வாழ்வாதாரம்ன்றது இல்லாம மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. அதை தவிர என்ன பண்ணிருக்காங்க, போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், 80 கோடி பேருக்கு இலவசமாக ரேஷன் கடையில அரிசி, கோதுமை போன்றவை. அப்ப என்ன ஆகுது, இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அவங்களுடைய வாழ்வு ஆதாரத்தையும் வாழக்கூடிய நிலையையும் மேம்படுத்துவதாக. அதனாலதான் இதை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இம்ப்ரூவ்டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மிக மிக முக்கியமானது என்னன்னா, வீக்லி வேஜஸ். முன்னாடி இருந்த திட்டத்துல 15 நாளைக்கு ஒரு தரம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனா 2-3 மாசம் கடத்துவாங்க. அந்த தேன்மொழி மேடம் அவர்கள் எடுத்த இன்டர்வியூ இருக்குங்களா, இது இந்த கரூர் அந்த ஏரியா பக்கத்துல தான் நினைக்கிறேன் எடுத்தது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சில மாதங்கள் ஆயிடுச்சு. அப்ப வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க, பணமே வராதுங்க, அந்த ஆபீஸுக்கு வந்து நின்னுகிட்டே இருக்க சொல்லுவாங்க, லேஸ்ல பணத்தை கொடுக்க மாட்டாங்க, பேரை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கான பேர் இருக்காது, கேட்டா உன் பேர் வேறன்னுவாங்க, கமிஷன் கொடுத்தாக்க உடனே பணம் கிடைக்கும், அதுவுமே 15 நாளைக்கு வரக்கூடிய பணம் 2 மாசம் 1.5 மாசம் அந்த மாதிரி காலம் கடந்துதான் எங்க கையில பணம் வரும், அது வரைக்கும் நாங்க கஷ்டப்படணும். என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க, போய் இந்த கந்து வட்டிகாரங்கிட்ட கடன் வாங்குவாங்க. ஆக மொத்தம் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ, உழைச்சு சம்பாதிக்கிற பணம் அதுல வேஸ்ட். இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப அதை எல்லாத்தையும் மாத்தி வாரம் பட்டுவாடா நேரா பேங்குக்கு போயிடும், நடுவுல மிடில் மேனே கிடையாது, யாருக்கு என்ன தேவை, பலவிதமான முன்னெடுப்புகளும் அருமையான திட்டமாக பலவித மாற்றங்களை கொண்டு வந்து, அதுவும் அனுகூலமான மாற்றங்களை கொண்டு வந்து. அது ஒன்று. அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இன்னொரு முக்கியமான இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே, நானே பல விதத்துல பல நாட்கள் அதை பத்தி சொல்லியிருக்கேன், பல மேடையிலையும் அதை பத்தி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால கிராமப்புறங்கள்ல விவசாயம் சார்ந்த தொழில் நசிந்து வருகிறது. ஏன்னா விவசாயம் செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் வந்து ஃப்ராடா பண்ணி தானே பணம் எடுக்கிறாங்க, அதுவும் ஒரே குளத்தையே 3 தரம் 4 தரம் நாங்க தூர் வாரணும், சீரமைத்தோம் அப்படின்னு சொல்லி தானே பண்றாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், அவங்களும் ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அப்படியே போய் மரத்தடியில படுத்து தூங்கிடுவாங்க சாப்பிட்டுட்டு. இந்த மாதிரி இருக்கிறதுனால விவசாயத்துக்கு ஆள் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தான், ஒரு காலகட்டத்துல மட்டும்தான் வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படும், மற்ற காலகட்டங்கள்ல தேவை இருக்காது. எப்படி பட்டாசு தொழிற்சாலையோ அது மாதிரிதான், இந்த மாதிரி பல தொழிற்சாலைகள் சீசனல் பிசினஸ் அப்படின்னு இருக்கும், சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி தான் வரும். அப்பதோட இல்லாம இவங்க இங்க வந்து 350 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க 500 ரூபா கொடுத்தாதான் வருவாங்க, இல்ல 350, அது கட்டுப்படி ஆகாது விவசாயி. இப்ப அதை வந்து மாற்றுறதுக்காக, அதை வந்து அந்த மாதிரி ஒரு சங்கடத்தை தீர்த்து வைப்பதற்காக ஒரு முன்னெடுப்பு இந்த அரசு செஞ்சிருக்காங்க. பாஜக அரசு மத்தியில என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எப்ப வந்து விவசாயம் சார்ந்த பீக் டைம் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்களா, இதுதாங்க சரியான டைம், நாத்து நடுறதுக்கோ இல்ல அதுக்கப்புறம் வந்து அறுவடை செய்யறதுக்கோ ஏதோ அந்த மாதிரி வேலைகள் சார்ந்த அந்த காலகட்டத்தை 60 நாளைக்கு இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருவாங்க. 60 நாளைக்கு இந்த திட்டம் பயன்படும், இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து விவசாய வேலைக்கு தான் போயாகணும் நீங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கு வின் வின் சிச்சுவேஷன் வருது அப்படிங்க. ஒன்னு வந்து விவசாயிகளுக்கு, இன்னொன்னு வந்து இந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கும், விவசாய கூலி வேலை செய்பவர்களுக்கும். விவசாயிகளுக்கும் வேலைக்கு வேண்டிய ஆள் இருக்காங்க ரெடியா, கூலி வேலை செய்யறவர்களுக்கும் வேலை ரெடியா இருக்கு. இதை முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த 60 நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அந்த டைம் பழையபடி இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை துவங்கப்படும், அதுல வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. சோ மிக நல்ல அருமையான பல ஸ்டெப்ஸ்களை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் என்னன்னா, முன்னாடி 100% மத்திய அரசிலிருந்து இதற்கான பணம் கொடுக்கப்பட்டு வந்தது, நிதி கொடுக்கப்பட்டு வந்தது.
மாநில அரசுகளுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து தான் சாப்பிட்டது போக மிச்சத்தை அடுத்தவங்களுக்கு இந்த உழைப்பாளிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா 125 நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதனால 25% அதிகமான செலவினங்கள் இருக்கு. அதனால மத்திய மாநில அரசு வந்து 60-40 இந்த ரேஷியோல அந்த செலவுகளை ஏத்துக்கணும். இதுக்கு சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன வீடியோல இருந்து நான் எடுத்த தகவல்கள் தான். மாநிலம் பயன்படுகிறது. குளம் வெட்டுறதோ, ஆறு இது பண்றதோ, கெனால் போடுறதோ, காவாக வெட்டுறதோ, இல்ல ஏரிகள் தூர்வாரி மறுசீரமைப்பதோ, இது எல்லாமே நீர்நிலைகள் அதனுடைய மேம்பாடு எல்லாமே யாருக்கு. அதே மாதிரி ரோடு போடுவது. இந்த ரோடு போடுவதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமித்ஷா ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. என்ன ரோடு போடுறீங்கன்னா ஒரு மழைக்கு தாங்க மாட்டேங்குது, அது அவ்வளவுதான் பிசு பிசுத்து போயிடுது. அது இந்த மாதிரி போட்டு நீங்க வெறும் கொள்ளைதான் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலையும் இந்த விவாதத்தின் போது சொல்லியிருக்காரு அவர். சரி, அடுத்ததா இந்த 40% வந்து எதுக்காக? அப்பதான் மாநிலத்துக்கு ஒரு பொறுப்பு. அந்த மாநிலத்துக்கான நலன்கள் போய் சேருகிறது. மத்திய தொகுப்புல இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கும் பலவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதற்காகத்தான் மாநிலத்துக்கு பொறுப்பு வரணும். மாநிலம் பயன்படுகிறது. அதனால மாநிலத்தோட பங்கீடு இருக்கணும். அதன் மூலமாக அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது ஊழலை குறைக்க முடியும். 60% தான் மத்திய வகுப்புனா ஊழல் பயங்கரமா குறைஞ்சிரும். மாநிலத்துல மட்டும் ஊழல் செஞ்சுப்பாங்களோ என்னமோ தெரியாது. இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள்லாம் வந்திருக்கு. இதுல வந்து என்னன்னா சாதாரண மாநிலங்கள் எல்லாவற்றிற்குமே 60-40 விகிதத்துல செலவுகள் பகிரப்படும். அதே நார்த் ஈஸ்ட் மற்றும் காஷ்மீர் போன்ற இமாலயன் ரேஞ்சில் இருக்கு. காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரோ, இமாச்சல் பிரதேஷோ, உத்தராகண்ட் இல்ல நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அசாம் போன்ற மாநிலங்கள், அவங்களுக்கு வந்து 90% மத்திய தொகுப்பிலிருந்து நிதி வழங்கப்படும். 10% தான் மாநிலத்தில். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாநில தொகுப்பு வந்து கொஞ்சம் நிதி பங்களிப்பு அதிகப்படுத்தப்படும் செய்தியும் வந்திருக்கு. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம்னா யூபிஏ அரசாங்கத்தை கம்பேர் பண்ணும்போது, அதை ஒரு ஒப்பீடு செய்யும் போது இப்ப இருக்கிற பாஜக அரசு மத்தியிலிருந்து பகிரக்கூடிய நிதியை 32% 42% ஆக்கியிருக்காங்க. 10% அதிகமாக்கியிருக்காங்க. ஆனா இங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு பணமே வரல, மத்திய அரசு எங்களை மதிக்கவே இல்லை, மாற்றாம்தாய் மன்னிப்பு அது இதுன்னு ஏதோ ஒன்றிய அரசு வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாரத் ரத்னா வேணும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு அப்படின்னும் போது மத்திய அரசு திட்டும் போது ஒன்றிய அரசு, ஃபேவர் வேணுங்கும் போது அது வந்து மத்திய அரசு ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஜன்தன் ஆதார், அதுக்கப்புறமா ஜாம், அதுக்கப்புறமா அந்த டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம், அதுக்கப்புறம் ஊழலை தடுப்பதற்காக இந்த ஜியோ டேகிங், அதுக்கப்புறம் யுக்ததாரா, அதுக்கப்புறம் புவன் போர்ட்டல், இது 100ல இருந்து 125 நாள் ஆக்கினது, விவசாயிகளுக்காக ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைக்கால நிறுத்தம் அது செய்வது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் பார்க்கும்போது இப்ப இருக்கிற விபிஜிராம்ஜி அப்படிங்கிற திட்டம் நல்ல திட்டமாகத்தான் என்னுடைய அனாலிசிஸ்ல படுது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், ஜிராம்ஜின்னு சொல்லக்கூடாது. சரி, நீங்க வேற ஏதாவது பேர் வச்சு சொல்லிக்கங்க, அவ்வளவுதான். ஆக மொத்தம் முன்னெடுப்பு செய்தது எல்லாமே சரியான திசையில் தான் செஞ்சிருக்காங்க. சரியானபடிதான் இந்த சட்டம் பாராளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டு அதை நிறைவேற்றியும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.